Hello guys, welcome back to our channel. இதுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் வந்து 2026 தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏய் நேச்சலி பிரதர்ஸ் வழங்கும் இந்த யார் அடுத்த பிரபு இது ராயபுரத்தின் செல்ல நைனாக்கான தேடல். ஐயா சிஎம் யா ஓ அது சிஎம்யா இதுதான் பண்ணேன் சும்மாவே எரிச்சிடாரு. கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டானா என்னடா பண்ணுவ? சார் நீங்க ஏதோ அர்ஜென்ட்டா போறீங்க போல் இருக்கு, நீங்க கிளம்புங்க. இதை பார்த்தேன் காலைல தான் போய் கை தாண்டா அவர் பாடிக்கார் அவராளு நான் இப்பதான் நானே ஐயருங்களா இவ்வளவு ஆக்ரோஷமாகிறேன்னு வந்துச்சேன். அதான் பார்த்தா பாடிக்கார் அவரு. அடா பாருங்களா இத பாரு முருகா, ஏன் கட்சி ஜெயிக்க கடையில அஜித்தேன்னு ஒண்ணு பிள்ளை எனக்கு இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, நம்ம தான் வரீங்களா? வாங்க, நாம தான் வாங்க, நாம தான். அந்த இது மட்டும் அந்த பொண்ணுக்கு தைரியம் தான் இல்ல, அப்படியே போயிட்டு சொல்றாங்க. சார் அவங்களை கலைக்கிறாங்க சார். டேய் ராகவன் ஜெயிச்சிட்டான், வெற்றிகனிய பரிசுட்டான்டா. எப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. என்ன இருக்கும் அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம், சொல்லுங்க. இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக மே 4ஆம் தேதி சி ஜோசப் விஜய். என்ன எல்லாருக்கும் அதுதானா? எல்லாருக்கும் வந்து அப்ப எல்லாருமே கனவுலயே இருக்கிறோன்றீங்க. யாரு ஜெயிப்பா? சேனாபதி மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாருகிட்ட பவரை அது எங்களுக்கே தெரியாது. முதல்ல சஸ்பென்ஸ்ல சாவுங்க. நேரம் வரும்போது தானா இல்ல ஓட்டு போட்ட மக்களுக்கே சொல்ல முடியல. ஏதோ இந்த ஓட்டு பிரியுது, யாருக்கோ ஏதோ ஒண்ணு சரியுது, மக்கள் மனதுல ஏதோ ஒரு விஷயம் பத்தி எரியுது. இப்போ புரியுது. இல்ல அது சொல்றது உண்மை, அப்படிதான் இருக்குது. அவர் பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். அவர் வேறு நான் வேறுன்ற மாதிரி அதான் சொல்லுவாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு சுற்றும் வந்து நேர்மையான அடிப்படையில் எண்ணணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். எலெக்ஷன் கமிஷன் அதை கேட்டு நம்ம ஓட்டு என்ன இருக்க போறாங்க அது சிஸ்டம். சரி நீ பார்த்து சொல்லுப்பா. நாளை பண்ண மாத்தி சொல்லப்படாது. ரொம்ப சந்தோஷம். அதனால தான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன. கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமா ஓய்வு எடுக்கணுங்கிறது முன்னாள் என்னடா சொல்ற? சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். உன்னாச்சு நான் தூக்குறேன்டா. சோ வேர் இஸ் விஜய் சார்? அவர் ஆஸ்திரேலியா போறார். விஜய் ஆஸ்திரேலியா போறாரு சொன்னாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் கலாய்க்கிறாரு. இப்ப ஆஸ்திரேலியா போனா என்ன போகக்கூடாதா? உங்க விஜய் என்னடா சொல்றீங்க? மேல ரூமர்ஸ்லாம் வந்து எல்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது கவுண்டிங் டே அன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய 50 வருஷம் கழிச்சு மாற்றத்துக்கான ஒரு முடிவை கொடுப்பாங்க. இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். இனிமேதானே தமாஷே இருக்கு.
அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். கண்ட்ரி ரொம்ப அசாத்தியமானதுதான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறீங்கன்னு தோணுது. கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளை பார்வையிட தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி தாவிக்கவினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். நேற்று இரவு வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கண்ணாடி ஜன்னல்களை திரையிட்டு மூடியபடி ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அண்ணா நகர் பகுதியோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் எல்லா தேர்தலுக்கும் 24x7 வந்து கேண்டிடேட் போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து போலீஸ் வந்து உள்ள விடாம கேண்டிடேட்டை வெளியே நிக்க வைக்கிறாங்க. கேண்டிடேட்டுக்கு அலோ பண்ண மாட்டேன், ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. கேண்டிடேட் அலோ பண்ண மாட்டேன்றாங்க. நோ தப்பாகுதுண்ணா. கதை இப்படி போகுதா? 2 மணி நேரம் நிக்கணும். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்குறப்பதான் டிஎஸ்ஆர் சொல்றதே ஞாபகம் என்னமோ நடக்குது. பீரோல உடைக்கிறேன் இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசல் வெளியே போடா. இந்த கிறுக்கு பைய உலகத்துல யார் மனசுலயும் உண்மை இல்லை. எங்களோட 2 பேர் பேருமே நீங்க கொடுத்த பட்டியல டெத்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்க இறந்து போயிட்டோம், உயிரோட இருக்கவங்கள எந்த ஆவணத்தின் அடிப்படையில எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க. வந்து இப்ப நான் என்ன சொல்றது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா? அதே வீட்டுல தான் இருக்கோம், வேற வீட்டுல ஷிஃப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிஃப்ட் போட்டுதா கூட பரவாயில்ல. நீங்க செத்து போனது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. ஒரு அட்ரஸ் இருந்தா அந்த டெத்னு போட்டுருங்க. எங்களுக்கு இந்த நிலைமைனா கிராமத்துல வர்ற பாமர மக்கள் படிக்காத எத்தனை பேருக்கு இப்படியோ யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். வடக்கு கலாச்சின்னு வேற இங்கே வந்திருக்க 1008 அலைய விடுற நீங்க உயிரோட இருக்கவங்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? எதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்தீங்க? அதை சொல்லுங்க. அப்போ நடந்து போச்சு. வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக 9 வாக்குகள் இவிஎம் இயந்திரத்தில் பதிவாகி இருந்ததால் குழப்பம் நீடித்தது. அது எப்படி என்னையா அது பிளப்புகிறீர்கள்? முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. முதல்ல இருந்து சாப்பிடுறேன். இந்த பக்கம் பார்த்தா எனக்கு ஓட்டுக்கு வந்து ஓட்டு இல்லைன்ட்டாங்க. செத்தவங்களுக்குலாம் ஓட்டு வச்சிருக்காங்க. உயிரோட இருக்க எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா சரி திரும்பி பாப்பேன். எதுக்கு ஒட்டாங்க எனக்கு தெரியல. Someone else has already casted my vote. அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. நீங்க போட்டீங்க அப்படினாங்க. ஓட் போட வந்தாங்க சார். பட் காலையில 8 o'clock குள்ள யாரும் வந்து ஓட் போட்டதா சொன்னாங்க. நார பையில வளைச்சு குத்திருக்கானயா. வர்மா சார், நன்மைக்கு தீமைக்கு இடையில நடக்கிற யுத்தத்துக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு நாம இந்த நாட்டு ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த யுத்தம் நன்மைக்கும் தீமைக்குமானதில்ல, தீமைக்கும் தீமைக்குமானது. இங்க தீமை சின்னதா பெருசாங்கிறதா பிரச்சனை. இன்னும் பயமுத்துறீங்க. ஓட்டு போட போறப்ப தெரிஞ்சு எத்தனை கட்சி. வீடியோ நல்லா இருந்தது, எடிட்டிங்கும் பயங்கரமாக இருந்தது. எனக்கு என்னென்னா ஓட்டு போடுறது எதுக்கு? அது வந்து இவ்வளோ பண்ணி எல்லாம் ஓட்டு போட்டும் அது இவ்வளோ குளறுபடி இருந்துச்சுன்னா அது என்ன யூஸ் இருக்குன்ற மாதிரி ஆகுது இல்லை. எவ்வளோ பேர் நிறைய பேர் ஓட்டு போட முடியலன்னு வேறு ஒரு பக்கம் இருந்துச்சு. அது மீறியும் நிறைய பேர் வந்து போட்டோம். இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா இப்போ சப்போஸ் ரிசல்ட் வந்தால் கூட தெரியும் எதுக்கு இந்த கூட்டம் வந்துச்சு, யாருக்கு போட்டிருப்பாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். சப்போஸ் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வந்தால் கூட யாராலும் அதை ஏற்றுக்கவே முடியாது. உண்மையாக இல்லைன்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அவ்வளோ விஷயம் நடக்குது இங்கே. இல்லைங்க, நான் இந்த மாதிரி வந்து போன எலெக்ஷனில் வடக்கு சைடு பார்த்தேங்க. இந்த மாதிரி ஒரு கிராமத்து ஆளுங்க தான் அவங்களே கூப்பிட்டு அவங்களே கையெடுத்து அவங்களே ஓட்டு போட்டு அமுச்சு விட்டுன்னு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்தது. ஒரு படிப்பறிவுனா எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னு பார்க்கறது அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், சிட்டியில் நம்ம எல்லா பூத்துலேயுமே இது கிராமத்துலேயும் எங்கேயோ ஒரு இதில் நடக்கலை, மெயின் இதில் நடக்குது. வராங்க, என் ஓட்டு இன்னொருத்தர் போட்டான்றாங்க, அசால்ட்டாகிறாங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் ஃபார்ம் கொடுத்தீங்க, ஃபில் பண்ண சொன்னீங்க, இவ்வளோ இது பண்ணிட்டீங்க, நவீனமாயிடுச்சு, இவ்வளோவும் வந்துமே இது மட்டும் மாறவே இல்லை. இன்னொருத்தர் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன தான் செக் பண்ணுறாங்க? எப்படி அது ஃபோட்டோ எதுக்கு இருக்குது? அப்போ ஆள் யார் எதுவுமே பார்க்க மாட்டாங்களா? அவர் சொல்கிற மாதிரி எதுக்கு 4 பேர் உக்காந்துக்கிறாங்க? என்னத்தை பார்த்து என்னத்தை அனுப்புகிறாங்கன்னு இல்லையா? அந்த ஃபோட்டோவுக்கு தான் அவங்களா? இது பார்க்குறப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ரேஷன் கார்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், ஆதார் கார்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம்,
ஏன் ஓட்டருக்கு மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓட்டு போட்டால் என்ன, ஏன் அதுக்கு மட்டும் ஏன் எதுவுமே இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, ஏன் அதில் மட்டும் வைக்கவே இல்லைன்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது இருந்துச்சுன்னா இந்த இதுவே நடக்காது. இந்த தேவையில்ல ஒன்றுமே எதுவுமே தேவையில்லை. நீ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு டேரெக்டாக வச்சுட்டு போயிடலாமே, ஏன் இவ்வளோ சுற்று வேலை வைக்கணும்? அதை மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்றாங்க போல. அப்போ இதுன்னா இது ஏமாத்தத்துக்கு பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு. தெரியல அப்போ டேரெக்டாக வச்சுட்டா இவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ தலைவலி இல்லை, அவங்களுக்கு ஈஸி, மக்களுக்கு ஈஸி, ஏன் அதுக்கு மட்டும் பண்ண மாட்டேன்றாங்க தான் புரியல. அப்புறம் விஜய் அவர் இப்போ பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் ஒரே கோவில் குளம் அப்படின்னு தான் போயிட்டுருக்காரு. மனுஷன் இப்போ தான் அந்த சினிமான்றது முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பர்சனலாக நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது அவரை பார்த்தாலே. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் அப்போ எப்படி ஒரு பரபரப்பு இருந்தது, எலெக்ஷன் முடிஞ்சும் திரும்பவும் அவர் போகிறது வர்றது அந்த ஃபீல்லாம் பார்க்கும்போது இன்னும் அந்த வைபு குறையல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்பையும் ஒரு விஷயம் மட்டும் மாறல. பிள்ளையார் சொல்லி வந்து அஜித் தான் போனன்ற மாதிரி அவர் வச்சு தான் தொடங்குது. இப்போ கூட பாருங்க, இதுக்கும் சம்மந்தமா 4 கட்சி அவர் போட்டார், எடுத்ததும் ஃபஸ்ட்டு அஜித் சார் போட்டு அப்புறம் வராங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அது பார்த்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, எங்களை வீடியோவில் வச்சுருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.